தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோட நினைச்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். ஹரியானா தேர்தல் பாஜக தள்ளி வச்சிருக்காங்க. ஏன் இவ்வளவு பயம் மோடிக்கு தேர்தலை சந்திக்கிறதுக்கு? தொடர்ச்சியா ஏற்கனவே மகாராஷ்டிரா தேர்தலையும் இன்னும் டேட் அறிவிக்காம தள்ளி வச்சிருக்காங்க. அதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனால ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஹரியானா தேர்தலுக்கும் பயப்படுறாங்க. என்ன நடக்குது பாஜகக்குள்ள? இல்லை, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் கேள்வியே ரொம்ப ப்ராப்பராக கேட்டீங்க. பாஜக ஏன் தள்ளி வச்சிருக்கணும்? தேர்தல் ஆணையம் வச்சது அது கிடையாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி, அந்த ஊடாட்டமே கிடையாது. பாஜக தான் தள்ளி வச்சது அப்படிங்கிறதுல ரொம்ப அதை ஷார்ப்பாக ஆரம்பிச்சிங்கன்னா, பாஜக தான் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியது. மாநில பாஜக அதனுடைய சீஃபாக இருக்கும் மோகன்லால் பதோலி கடிதம் எழுதுகிறார். அவங்க பல காரணங்களை சொன்னாங்க. தேர்தல் ஆணையம் அதுக்கு பல காரணங்களை சொல்லி தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஒரு 4 நாளில் என்ன பண்ண முடியும்? அக்டோபர் 1ஆம் தேதி தேர்தல் நடக்கணும், மாநிலம் முழுக்க ஒரே கட்டமாக 90 தொகுதிகளுக்கு அப்படிங்கிறத இப்போ நகர்த்தி ஒரு 4 நாட்கள் நகர்த்தி அக்டோபர் 4 அப்படிங்கிற இடத்துல இருந்து 5க்கு தள்ளியிருக்கிறாங்க. 1லேருந்து 5. இப்போ இந்த 4 நாள் கிடைச்சா என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இந்த 4 நாட்கள் அவர்களால் பிரச்சாரம் பண்ண முடியும் பல இடங்கள். ஏன்னா இப்போ பிரதமர் மோடி மகாராஷ்டிராவில் கேம்பு போட்டதை பார்த்தோம் இந்த வாரம். காரணம், சிவாஜி சிலை இடிந்து விழுந்ததற்கு இப்போ அதை பேச்சப் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க. சிவாஜி சிலை இடிந்து விழுந்ததுக்காக பாஜக போராட்டம் எதுக்குன்னா, சிவாஜி சிலை இடிந்து விழுந்ததை அரசியல் செய்யும் எதிர்கட்சிகளை எதிர்த்து பாஜக போராட்டம்னு அங்கே ஒரு பேச்சப் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஹரியானா அவங்களுக்கான ஃபோக்கஸில் இல்லைங்கிறதுனால முதற்கட்டமாக அறிவிச்சிடலாம் அப்படின்னு அவங்க அறிவிச்சாங்க. ஆனால் இப்போ இங்கே பேச்சப் பண்ணுறதுக்கு ஏன் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் 200 நாள் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை தொட்டது அங்கே ஹரியானாவினுடைய ஷம்பு பார்டரில் டெல்லிக்கு போராடுவதற்கு கிளம்பிய விவசாயிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பார்டரை கிளியர் பண்ணலை. 200 நாள் அங்கேயே உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது 200வது நாளை தொடர அன்னைக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக வினேஷ் போகத்து போய் அங்கே இருக்கக்கூடிய போராடக்கூடிய விவசாயிகளை சந்திச்சு அங்கேயே உட்கார்றாங்க. அப்படிங்கிறது தான் கூடுதலாக இப்போ ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது. ஏன்னா வினேஷ் போகத் இன்றைக்கு ஹரியானாவினுடைய மகளாக, இந்தியாவினுடைய மகளாக பார்க்கப்படுகிறார்கள். அவரை சாதி அப்படிங்கிறத தாண்டி அந்த இனம் ஹரியானாவை சேர்ந்த மகள் அப்படிங்கிற வகையில் எல்லா லைனில் மட்டத்தில் இருந்து, ஏன்னா அங்கே ஜாட் நான் ஜாட் ஓட் பேங்க்குங்கிறத தாண்டி எல்லாரிடமிருந்தும் அவங்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறத வரக்கூடியதை பார்க்க முடியுது. ஒரு பெரிய அளவுக்கான எழுச்சி அப்படிங்கிறது இருக்குது. அவர்களோடு வந்திருக்கக்கூடிய இந்த வேவை காங்கிரஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இறங்குமாங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்குது. நேரடியாக வினேஷ் போகத் பாஜகவை எதிர்க்கிறாங்கிறத தாண்டி இப்போ அவங்க அங்கே பார்க்கறது இன்றைக்கு ஆளுங்கட்சியில் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுக்கு சீட்டு அலாட்மெண்ட்லேருந்து எல்லாத்துக்குள்ளேயும் பெரிய சிக்கல் இருக்குங்கிறதுனால தான் இதை எக்ஸ்ட்ரா ஒரு டைம் அவங்க ஒரு இது மாதிரி கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அவர் கடிதம் எழுதும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுக்கு அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி தேர்தல், அதுக்கான லீவு அது பார்த்திங்கன்னா அப்போ செவ்வாய்க்கிழமை வந்தது. சனி ஞாயிறு லீவ் இருக்கும், திங்கள் ஒரு நாள் நீங்கள் ஆஃபீஸாக லீவ் போட்டாகணும். செவ்வாய்க்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் காந்தி ஜெயந்திக்கு அடுத்த நாள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ராஜாவினுடைய பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாளை குறிப்பிட்டு தான் இவங்க குறிப்பிட்டாங்க, மகாராஜா அக்ரசன் அப்படிங்கிறவருடைய பிறந்த நாள், அவருடைய ஜெயந்தி அப்படின்னும் போது அதுவும் லோக்கல் ஹாலிடே. அப்போ இப்படியாக இருக்கும்போது ஒரு 5 நாள் வந்துச்சுன்னா ஊருக்குள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க, இல்லை வெளியில் போயிடுவாங்க. அப்போ ஓட்டு விழக்கூடியது பெருசாக விழாது அப்படின்னு பிஜேபி கடிதம் எழுதியதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆக்சுவல் காரணம் இதுவா அப்படின்னா, இப்போ கட்சிக்குள்ளே 2 பிரிவுகள் இருக்குது. 2 என்பதை விட 3 பிரிவுகள் இருக்குது. ஒன்று, இன்றைக்கு மத்திய அமைச்சராக மாற்றப்பட்ட மனோகர்லால் கட்டார், அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் அப்படியே இருக்கிறாங்க. அவங்க சீனியர் மோஸ்ட் ஆட்களாக இருக்கிறாங்க. அவருக்கான ஆட்களை புதிய முதலமைச்சராக நயப் சிங் சைனியை போட்ட பிறகு ஓரங்கட்டப்பட்டார்கள்ங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவங்களுக்கான சீட்ஸை ஏற்கனவே ஜெயிச்சவங்களுக்கே உறுதிப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நயப் சிங் சைனி ஒப்பீட்டளவில் பார்த்தா கட்டாரை விட ரொம்ப ஜூனியர் மோஸ்ட். அவர் எம்பியாக இருந்தார், அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு தான் இவரை மேலே அனுப்புனாங்கிறத பார்க்குறோம். இப்போ என்னென்னா, இவங்களுக்கு போன முறை ஆட்சி அமைக்க கூட்டணியில் இருந்த ஜேஜேபி வெளியில் போயிடுச்சு. வெளியில் போனதுக்கான பொறுப்பை இவங்க கட்டார் தலையில் சுமத்தினாலும் கூட நயப் சிங் சைனி வந்த பிறகு இவங்களுக்கு ஆதரவளித்த 6 சுயேட்சைகளில் 4 பேர் காங்கிரஸ் ஆதரிக்கிறேன்னு வெளியில் போயிட்டாங்க. அப்போ உங்களால் இன்டாக்டாக கொண்டு போக முடியல. இவரை திரும்ப முதலமைச்சர் முகமாக ஜெயிச்சாலும் கொடுக்கக்கூடாதுன்னு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் சிட்டிங் முதலமைச்சருக்கு எதிராக அங்கே கலைவரம் பண்ணுறாங்க. இதுபோக மற்ற கட்சியில் இருந்து வந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு டர்ன் கோட்ஸ்னால ஒரு பெரிய குழப்பம் உள்ளுக்குள்ளே இருக்குது. இவங்களுக்கு என்னென்னா, காஷ்மீர் ஜம்மு மாதிரி ஒரு ஹியூமிலியேஷன் ஆகிடக்கூடாது. வேட்பாளர் பட்டியலை விட்ட பிறகு உள்ளுக போராட்டம் பண்ணி இவங்க ஏதாச்சும்
கலையபரம் பண்ணி அதை வாபஸ் வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு ஹியூமிலியேஷன் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது ஜம்முவில் அந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறதுக்கு முந்தின நாள் இரவு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேர டிஸ்கஷன் பிரதமர் மோடி உட்கார்ந்து பாஜக அலுவலகத்தில் அவங்களுடைய அந்த சென்ட்ரல் கமிட்டி அவங்க கூடி முடிவு பண்ண லிஸ்ட் அது. அடுத்த நாள் அதை ரிலீஸ் பண்ணி உங்களால் 2 மணி நேரத்துக்குள்ளே அதை வாபஸ் வாங்க வைக்க முடியுதுன்னா, ஹரியானா நீங்கள் 10 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறீங்க, ஆன்டி இன்கம்பன்சி, வேலை செய்யாத ஆட்களெல்லாம் நீக்கணும் அப்படின்னா இல்லை, நீங்கள் இவருடைய ஆதரவாளர்னு தான் நீக்க பார்க்குறீங்கன்னு கட்டார் ஆதரவாளர்கள் நாங்கள் இவ்வளோ நாள் கட்சிக்கு இருந்ததுக்காக உங்களுக்கு சீனியராக இருந்ததுக்காக எங்களை ஓரம் கட்டுறீங்களா அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே ஹரியானா பார்டரில் நடக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டம், அவங்க வந்து 200 நாள் கடந்திருக்காங்கிறத தாண்டி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய ஐ திங்க் சந்திரசூட் அவர்கள் இன்னைக்கு லீவ், அவர் ஏதோ காரணத்தினால் வரல. மற்ற 2 பேர் ஜஸ்டிஸ் பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா அமர்வு இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, ப்ராப்பரான ஒரு டீமை ரெடி பண்ணி டிஸ்கஸ் பண்ணி நெகோஷியேட் பண்ணி சுச்சுவேஷனை இது பண்ணுங்க. உங்களால் பார்டரில் உங்கள் மாநிலத்தினுடைய விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தைக்கே வரலன்னா அது எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? பார்டரில் அப்படி இருக்கக்கூடாது, மாநில எல்லையாக இருந்தாலும் நீங்கள் போய் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு கைடன்ஸ் கொடுத்து குழு அமைக்கிறதுக்கான காம்போசிஷனையும் அவங்க கொடுத்துட்டாங்கிறத பார்க்குறோம். இந்த விவசாயிகள் போராட்டத்தோடு வினேஷ் போகத்தும் சேரும்போது அது கூடுதல் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. 2 வெண்கலம் வென்ற மனு பார்க்கரும் கிட்டத்தட்ட அவங்க ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலியில் தீவிர காங்கிரஸ் குடும்பமாக தான் இருந்திருக்கிறார்கள். நேரடியாக அவங்க வெண்கலம் ஒலிம்பிக்கில் ஜெயிச்சுட்டு வந்து போய் ராகுல் காந்தி தான் முதல்ல பார்த்தாங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஈக்குவேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன தைரியத்தில் இவங்க டேட்டா சொன்னாங்க அப்படின்னா 5 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க 2 பேருமே நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில். இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இந்த கேப்பில் அரவிந்த் கெஜ்ரிவால் இதற்கெல்லாம் முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவால் போயிட்டு பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க, ஆம் ஆத்மி தனியாக நிற்கிறது அப்படின்னு. இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஆக்சுவலாக ஆம் ஆத்மி அடி வாங்கினதுக்கு காரணம் காங்கிரஸ் கூட சேர்ந்தது தாங்கிற அந்த ஒரு இது இருக்கிறதுனால இப்போ சேர்றது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. 4வதாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆக்சுவல் 3வது அணி ஜனநாயக் பார்ட்டி துஷ்யந்த் சௌதாலாவினுடையது. இப்போ சந்திரசேகர் ஆசாத் யூபியிலேருந்து போய் அங்கே அவரோட கூட்டணி வைக்கிறாரு. 2 பேரும் வேறு சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேருமே இளைஞர்கள், 36 வயசு தான் அது அப்படின்னு ஒன்றா ப்ரெஸ் மீட் கொடுத்து அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்பாய்லர் ஃபோட்டாக, அதாவது அவங்களுக்கு இன்றைக்கி துஷ்யந்த் சௌதாலாவோட கடந்த முறை அவங்க 10 எம்எல்ஏ ஜெயிச்சு பிஜேபியோட கூட்டணி ஆட்சியில் இருந்தவர்கள் கடைசி கட்டத்தில் விலகி வராங்க. ஆனால் இன்றைக்கி அந்த 10 எம்எல்ஏக்களும் அவர் கூட இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு 3 அல்லது 4 பேர் தான் கூட இருக்காங்க, ரிசைன் பண்ணுறாங்க, அவங்களா பிஜேபியில் சேர்றாங்கிறது இருக்குது. அப்போ பார்ட்டி உதிர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரியான ஒரு ஸ்பாய்லர் ஸ்போர்ட்டை தான் இன்றைக்கி அந்த அணியை உருவாக்குமோ அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஆம் ஆத்மி கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிட்டத்தட்ட 2.5% வாக்கு வாங்கியிருக்கு. இவங்க இப்போ என்னென்னா, அங்கே வந்து புபிந்தர் சிங் ஹூடாக்கும் அதே போல் குமாரி சேஜல் அவங்க 2 பேருக்குமான ஈக்குவேஷன்ஸும் நம்ம கவனிக்கணும் காங்கிரஸ்க்குள்ளே. ஏன்னா இப்போ இவங்க தரப்பு, அதாவது 2 தலைவர்கள் நம்ம முன்னாடி மத்திய பிரதேசில் பார்க்கும்போது திக்விஜய் சிங்குக்கும் இவருக்கும் எப்போ பார் மோதல் இருக்கும்ல கமல்நாத்துக்கும், அந்த மாதிரி நீங்கள் உங்கள் 2 பேர் இவருக்கான கோட்டா அவருக்கான கோட்டான்னு இல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் இவங்க ஜெயிக்கிறதுக்கான கேண்டிடேட்னு போயிடுவோம், கட்சிக்குள்ளே இருக்க உட்கட்சி பூசலை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் அங்கே ஒரு ஈக்குவேஷன் வச்சுருக்கிறாங்க. ரொம்ப காஷியஸாக பூபிந்தர் சிங் ஹூடாவினுடைய மகனை எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சு மேலே கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ இப்படியான ஈக்குவேஷன்ஸ் வரும்போது 4 முனை போட்டின்னு பிரிச்சிட்டோம்னா, ஒரு ஆம் ஆத்மி ஒரு 2-3% வாங்கி இவங்க துஷ்யந்த் சௌதாலா அவங்க ஒரு 5-6% வாங்கினா இந்த டிஃப்ரென்ஸில் நம்ம ஆன்டி இன்கம்பன்சி உடஞ்சிடும், நம்ம உள்ளே வந்துடலான்னு பிஜேபி யோசிச்சதில்லை. இப்போ கேண்டிடேட் அறிவிக்கிறதுலையே இவ்வளோ பெரிய அறிவிச்சா அதற்கு எதிரான போராட்டங்கிற லெவலுக்கு அது ஈக்குவேஷன்ஸ் போயிட்டு இருக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு தலைவலியாக பாஜகவுக்கு மாறி இருக்கு. இதன் காரணமாகத்தான் இவ்வளவும் இதெல்லாம் நம்ம பேக்ரவுண்டில் வச்சுட்டு இதை இப்படி இருக்கும்போது தான் இவர் கடிதம் எழுதுகிறார், மாநில தலைவர் கடிதம் எழுதுகிறார் நீங்கள் மாற்றணும்னு. இதுக்கு பேக் எண்டில் இருந்து இன்னொரு விஷயம், பிஷ்னாய் சமூகம் அப்படின்னு ஒரு சமூகம் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுகளாக அவங்களுடைய குருவாக, அவங்களுடைய மத குருமாராக இருந்தவர், அவருக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறது அக்டோபர் 2ஆம் தேதி வருது. என்னென்னா இந்த சமூகம் ஆல் இண்டியா பிஷ்னாய் கம்யூனிட்டி, ஆல் இண்டியா முழுக்க இருக்க அவங்க ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கிறாங்க. அந்த சமூக அமைப்பு, ஜாதி அமைப்பு, அவங்களுக்கான அசோசியேஷன்லேருந்து தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் போகுது. என்ன அப்படின்னா, ராஜஸ்தானில் தான் அவருடைய அந்த அவருடைய அந்த பிறந்தநாள் அன்றைக்கு ராஜஸ்தானில் அவங்களுடைய இதில் தான் அவங்க கூடுறது அப்படிங்கிறது வழக்கம். ஸோ 2ஆம் தேதினா இவங்க 1ஆம் தேதியை கிளம்பி ராஜஸ்தானுக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இது பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கொண்டது
உள்ளடக்கினாக்க நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, தேர்தல் ஆணையத்தை தாண்டி ஆல்ரெடி ஜாட் ஓட்டு அப்படிங்கிறது நான் ஜாட் ஓட்டில் பிஷ்னாகி கொடுப்பதன் மூலயமாக ஒரு நான் ஜாட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு அப்பீஸ்மெண்ட்டாக இது போகும்னு பாஜக பார்க்கிறதா அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் இதுக்குள்ளே இருக்குது. இந்த 4 நாட்கள் தள்ளி வைப்பது என்பது பிரதமர் பல பேக்கேஜஸாக பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜேபியில் இப்போ மகாராஷ்டிராவில் பெண்களுக்கான ஆயுதம் பல விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக சிவராஜ் சிங் சௌஹான் அதை ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக போனதனுடைய விளைவு தான். அந்த ரிசல்ட் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் 18 வருடங்கள் நாட்டில் 2 வருஷம் காங்கிரஸ் இருந்தாலும் 18 வருஷம் இவங்க ஆட்சி பண்ணி திரும்ப ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். 100% இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய பிரதேசிலேருந்து போச்சு, ஒரு சீட்டு கூட சிந்தாம சிதறாமல் போணுச்சு இல்லையா. இந்த மாதிரியான காரணங்கள்னால அப்போ அதாவது மகளிருக்கான ஓட் பேங்கையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு மற்ற கம்யூனிட்டி ரீதியான ஓட் பேங்கையும் கொண்டு வரணும்னா அதுக்கான சில ஸ்கீம்ஸை கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கடைசி நிமிட அறிவிப்புகளாக அதை எய்தர் ஸ்டேட் ஸ்கீமாக அல்லது சென்ட்ரல் ஸ்கீமாகவே கொடுத்து இப்போ இறக்கலாம், அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான காரணம். இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2-3 நாளாக கேரளாவில் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கும் இப்போ தேர்தல் அனலைசிஸ்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? வரக்கூடிய தேர்தலை சந்திக்கிறதுக்கும் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய உரையாடல் நடந்திருக்குமா? ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குல்ல, இதில் ஏதாவது காம்ப்ரமைஸ் நடந்துக்க வாய்ப்பு இருக்குமா? இல்லை, மிக நிச்சயமாக டவுட்டே இல்லாமல் அவங்க ஹரியானாவில் போன முறை 10க்கு 10 ஜெயித்தார்கள். அது ஏன் 5 ஆச்சுன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இல்லாததும் ஒரு காரணம். ஒன்று கட்டாரை ரிமூவ் பண்ணதுனால அவர் பார்லிமெண்ட்டுக்கு தான் வேலை பார்த்தார், ஸ்டேட்டுக்குள்ளே அப்படிங்கிறது அவர் தொகுதியை தாண்டி சீஃப் மினிஸ்டரை ஜெயிக்க வைக்கிற பொறுப்பும் கட்டார்கிட்ட தான் இருந்தது. கட்டார் வேலை பார்த்ததுனால தான் நீங்கள் இருக்க நயாப் சிங் சைனி இடைத்தேர்தலில் ஜெயிச்சு சிஎம் ஆக முடிஞ்சது. சிஎம் ஆகிட்டார், பட் இடைத்தேர்தலில் வரணுங்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்பேஸ் ஆனதை நம்ம பார்க்குறோம். இப்போ கட்டார் மூவ் ஆன பிறகு இன்னமும் கட்சியும் கட்சியும் சரி ஆட்சியும் சரி ரெண்டுமே டைரக்டாக முதலமைச்சருடைய குறைந்தபட்ச டிஸ்கஷனுக்கான ஸ்பேஸ்க்குள்ளேயே இன்னும் வரல, அவரால் ஹோல்ஸ் எடுக்க முடியலங்கிறத பார்க்குறோம். இதை தாண்டி ஆர்எஸ்எஸ் அந்த கடைசி மைல் கனெக்டிவிட்டியாக போயிட்டு கூப்பிட்டுட்டு பூத்துக்கு கூப்பிட்டுட்டு வர வேலையை அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேம்பெயின்லேயுமே எங்கே பிரச்சனை வந்ததுன்னா கட்டாரை இவங்க கிளப்பினதே அவர் தீவிர ஆர்எஸ்எஸ்காரர், அங்கே இருந்தால் கன்சாலிடேட் பண்ணிட்டாருன்னா நாளைக்கு நமக்கு காம்படிட்டராக வருவார் அப்படின்னுட்டு தான். ஏன்னா மோடியை விட அவரை கிட்டத்தட்ட 5 வயது இளையவர் கட்டார், சிவராஜ் சிங் சௌஹான் 10 வயது இளையவர் அப்படிங்கிறது பார்க்குறோம். இவங்க அடுத்து இருந்தால் கன்சால்டேட் பண்ணிடுவாங்க, நம்ம பேக் டு பேக் டென்யூர் வந்து தான் நம்ம இவரை காலி பண்ணோம், அத்வானியை காலி பண்ணி வந்தோங்கிறதுனால இந்த கன்சல்டேஷன் நடக்கக்கூடாதுன்னு தான் முதல்ல ரிமூவ் பண்ணது ஆச்சுங்களா. இதில் இப்படி ரிமூவ் பண்ண பிறகு அங்கே ஸ்திரத்தன்மை கட்சிக்குள்ளே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலில் ஆர்எஸ்எஸும் கைவிட்டதன் காரணமாகத்தான் அதுக்கு நடுவுலேயும் 5 வந்திருக்கு அப்படின்னா அது கட்டார் பண்ண ஒர்க்கு தான், அது நம்ம ஆப்வியஸாக ஏற்க வேணும். பட் அவர் நகர்ந்த பிறகு இப்போ கட்சியும் ஆட்சியும் ஹோல்டு இல்லாமல் அல்லது ஒரு டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி இல்லாமல் இருக்குது. ஆர்எஸ்எஸ் இல்லாமல் குறைந்தபட்சம் இவங்க வந்து நெக் டு நெக்கு கொண்டு வருவதற்கு கூட முடியாதுங்கிற நிலைமை தான் இன்றைக்கி ஹரியானாவில் இருக்குது. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சியை வெறுமனே கட்டார மேலே இருந்த இன்கம்பன்சியாக நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சியாக பார்க்க முடியாது. சிஎம்ஐ மாற்றினா அந்த கட்சி நல்ல கட்சி தான் நீங்கள் சொல்கிறாங்க, அது எப்படி கிரவுண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுன்றதுல அவங்களுக்கு பிரச்சனை அவங்க எம்எல்ஏக்களோட அவங்களுடைய லோக்கல் பாடி உறுப்பினர்களோடங்கிறது இருக்குது. அப்போ ஆர்எஸ்எஸ் கிட்ட அவங்க கேட்டிருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்குறது எலெக்ஷனுக்கு வந்து வேலை செய்யுங்க. ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷனுடைய முடிவுகள் தான் மோடியினுடைய கூட்டணி கட்சிகள் மோடி பலமானவரா இல்லையாங்கிற இடத்தை நோக்கி எவ்வளோ நாளைக்கு ஆதரவு கொடுக்கலாங்கிறத நோக்கி ஒரு முடிவுக்கு தள்ளக்கூடியதாக இருக்குங்கிறது பிஜேபிக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சதுனால தான் ஆர்எஸ்எஸ்ஸிடம் அவர்கள் எக்ஸ்ட்ராடினரி நெகோசியேஷன் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த 4 ஸ்டேட் எலெக்ஷனில் வரணும் அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிற ஸ்பேஸ் இருக்குது. ஜேபி நட்டாக்கான ரிப்ளேஸ்மெண்ட்டை ஆர்எஸ்எஸ்லேருந்து நாங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரப்போசல் வைக்கப்பட்டதாகவும் செய்திகள் இருக்குது. எப்படி அண்ணாமலைக்கு பதிலாக 6 பேர் குழுவை போட்டு அதில் கிட்டத்தட்ட 6 பேருமே ஆர்எஸ்எஸ்னுடைய வார்ப்புகள் வளர்ப்புகள் உருவாக்கி பார்த்து அந்த எடுத்து பிடிச்சி வச்சு அவங்க உருவாக்கின அந்த இதில் கொண்டு வந்து எபிடோம்லேருந்து கொண்டு இறக்கியிருக்கிறாங்களோ அந்த மாதிரி முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய வார்ப்பிலிருந்து நேஷனல் பிரசிடென்ட் போஸ்ட். ஏன்னா நீங்கள் கட்சி வந்து எப்பயும் இருக்கக்கூடியது, ஆட்சி பிடிக்கலாம் போகலாம், பட் இந்த கண்ட்ரோல் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற போஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் இங்கே தமிழ்நாட்டிலேயே ஒரு கிளாஸ் கேசவ நாயகம் இருக்கும்போது இப்போ இந்த கமிட்டி போட்டிருக்காங்கன்னா யாருக்கு சபார்டினேட்டுங்கிற கேள்வியே இன்னும் முடிவு பெற முடியாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கான விஷயங்கள் அவங்க கேட்டிருக்கிறாங்க. அவங்க ஹரியானாவை தாண்டி மகாராஷ்டிராவில் வேலை செய்யணுங்கிறது தான் மோடி அரசு மிகப்பெரிய
மிகப்பெரிய ஃபோக்கஸ்டாக இருக்கிறது. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட ஹரியானாவுக்கு அவர் போய் பேசலை பிரதமர், ஜம்முவுக்கு போல, அவர் போகிறது மகாராஷ்டிரா. ஏனென்றால் மகாராஷ்டிராவினுடைய அந்த பொருட்செல்வம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அங்கே பட்ஜெட்டு, அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய முனிசிபல் கார்பரேஷனுக்கே அங்கே அவ்வளோ பட்ஜெட்டு ஒதுக்குவாங்க. பாம்பே வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு ஒதுக்கக்கூடியதே மிக அளவுக்கு அதிகமானது. அதை தாண்டி தொழில் நிறுவனங்களுடைய நகரமாக, என்னதான் நம்ம அதானியும் அம்பானி A1 A2 குஜராத்திகளாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த அந்த பேஸ்டியனாக இருக்கக்கூடியது மகாராஷ்டிரா. அது பங்குச்சந்தையில் தொடங்கி சில்லறை வர்த்தகம் வரை எல்லா வகையிலும் இந்த வெல்த்து கையை விட்டு போகுது அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக இந்தியாவினுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் கான்ஸ்டுவன்சி கவுண்டில் பார்த்தா முதல்ல உத்தரப்பிரதேஷ், ரெண்டாவது நமக்கு இதுதான். இது கையை விட்டு போகுது அப்படின்னா ஒரு அதுவே பர்செப்ஷன் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடும்ல. ஏற்கனவே இதுக்கு நடுவில் யோகி வேற பரிதாபமாக பார்த்துட்டு இருக்காரு, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்குங்க, இங்கே 10 தொகுதி இடைத்தேர்தல் இருக்கு அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்காரு. மோடியை களபலி கொடுப்பதற்கு கூட RSS தயாராக இருக்கும். நீங்கள் மோடியை ப்ரமோட் பண்ணாதீங்க, 5 வருஷம் நாங்கள் முடிச்சிடுறோம், எங்களுக்கான டென்யூரை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க அப்படிங்கிறது மோடி தரப்பிலிருந்து அமித்ஷா மூலமாக. ஏன்னா ஆக்சுவலாக நட்டா இந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு தான் கோயம்புத்தூர் வந்துட்டு அவர் இங்கேருந்து கேரளா போனார். அவரை போய் சால்வையை போட்டு நம்ம ஆட்கள் ஹெச்ராஜா தமிழிசையெல்லாம் பார்த்து அவங்க ஒரு மாதிரி அதை இது பண்ணி விட்டுட்டாங்க. பட் ஆக்சுவலாக அந்த போனது என்பது வழக்கம் போல் RSS தன்னுடைய ரகசிய கூட்டத்தை நடத்தி இருக்கிறது. மோடி அமித்ஷா தரப்பில் பெரிய லெவலுக்கான நெகோசியேஷன்ஸ் போயிருக்கு. பட் அவங்க பாலிசி ரீதியிலாக டெசிஷன்ஸில் நீங்கள் எங்களை கலந்து ஆலோசிக்கணும்னு ஒரு பெரிய அப்ரைசலில் தூக்கி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். அப்போ இந்த டெசிஷன் மேக்கிங்கிறது கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி எங்களை நீங்கள் லூப்புக்குள்ளே வைக்கணுங்கிறதுக்கு சில ப்ரப்போசல்ஸ், இந்த ப்ரப்போசல்ஸை வாங்கிட்டு போன அமித்ஷா மோடியிடம் பேசிவிட்டு அடுத்தது எப்படி கொண்டு போகிறாங்கிறது நமக்கு எப்படியும் 1-2 வாரங்களில் RSSனுடைய ஆர்கனைசரோ அல்லது பாஞ்சஜன்யாவோ இவங்க என்ன எழுதுறாங்க அப்படிங்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கட்சியில் இருந்த ஸ்ட்ராங்காக இருந்த தலைவர்களை தங்களுக்கு போட்டியாக வருவார்கள் என காலி செய்துவிட்டு இப்போது நம்ம மூஞ்சிக்கு ஓட்டு கிடைக்கலன்னும் போது ஒரு catch-22 சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க மோடி அமித்ஷாவை தான் நம்ம பார்க்கணும். RSSனுடைய இந்த நெகோசியேஷன்ஸை பொறுத்து தான் அடுத்த கட்டம் அப்படிங்கிறது. உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்கு நன்றி. மிக்க நன்றி.